ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் மல்லி சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி ராஜேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்காங்க. அதே இடத்துக்கு தான் நம்ம விஜயும் போக போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வாய்தா வருது. ஆனால் இன்றைக்கி தான் சம்மன் அனுப்பியிருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. ஒன்று கதிரேசன் பண்ண வேலையாக இருக்கும். லாயருக்கு காசு கொடுத்து அவர் பக்கம் திருப்பி வச்சிருக்காரு போல். அப்படி இல்லைன்னா இந்த ராஜேஸ்வரி தான் ஏதோ வேலை பண்ணுறா இதில் உள்ள நுழைஞ்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ராஜேஸ்வரியை மீட் பண்ண வர போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மல்லியும் இருக்காங்க. ஸோ எதுக்காக மல்லி இங்கே இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம விஜய் இப்போதைக்கு அலசி ஆராய போகிறாரா, இல்லை இந்த கேஸ் விஷயமா மட்டும் பார்க்க போகிறாரான்னு தெரில. இதில் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நம்ம விஜய்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த ராஜேஸ்வரி விஜய் எப்படியும் நம்மளை பார்க்க வரதான் போகிறாங்க. ஒரு பக்கம் டைவர்ஸ் பெட்டிஷன், ஒரு பக்கம் மர்டர் கேஸு. ஸோ இதை ரெண்டுமே அவரால் ஏற்றுக்க முடியாது. இதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்ற விஷயம் தெரிய நம்மளே ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய அடியாட்கள்லாம் வச்சுட்டு என் தம்பி விஜய் வந்தால் அவனை நீங்கள் ஏதோ ஒரு வழி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. அப்போ தான் ரவுடி ஆளுங்கள்லாம் பிடிச்சிடுறாங்க நம்ம விஜயை. ஆனால் மல்லி அந்த இடத்துல பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் போயிட்டு நம்ம விஜய்க்கு சப்போர்ட்டிவாக அந்த இடத்துல நிற்க போகிறாங்க. ஆனால் ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பண்ண விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நம்ம மல்லியும் இப்போதைக்கு ராஜேஸ்வரி கிட்டே தான் இருக்காங்க. கதிரேசன் சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா கேஸ் எப்படியோ நம்ம மல்லிக்கு சாதகமாக தானே அமையும் அப்படின்ற மாதிரி மல்லி கேட்கும்போது கூட ஆமாம் உங்ககிட்ட சொன்னது அப்படி தான் சொல்ல போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் மாற்றி சொல்லிடுவீங்களோன்னு பயமாக இருக்குன்னு தான் மல்லி அங்கே இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.